வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ஆப்ரலாட் தமிழ். தமிழகத்தில் தற்போது நிலை வரும் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் தட்டுப்பாட்டால் உணவகங்கள் மூடப்படுற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்குங்க. இந்த நிலைமையை சமாளிக்க தமிழக முதல்வர் அவர்கள் உயரதிகாரிகளோடு இன்று தலைமைச் செயலகத்தில் ஒரு முக்கியமான மீட்டிங் நடத்தியிருக்காங்க. அந்த மீட்டிங்குடைய முடிவுல சில முக்கியமான அறிவிப்புகள் வெளியாயிருக்குங்க. என்னென்ன அறிவிப்புகள் அப்படின்னா, வீட்டு உபயோக சிலிண்டர்கள் மார்ச் மாதம் இறுதி வரைக்கும் விநியோகம் செய்யற அளவுக்கு நம்மகிட்ட போதுமான அளவு கையிருப்பு இருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. வணிக சிலிண்டர்கள் மருத்துவமனைகள் மற்றும் கல்லூரிகளுக்கு முதலாவது வழங்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பை எண்ணெய் நிறுவன ஒருங்கிணைப்பாளர் திரு அண்ணாதுரை அவர்கள் வெளியிட்டிருக்காங்க. கூடவே பெட்ரோல் மற்றும் டீசல்கள் நம்மகிட்ட போதுமான அளவு கையிருப்பு இருக்கு அப்படிங்கிற தகவல்களை சொல்லியிருக்காங்க. இப்ப நம்மகிட்ட இருக்கிற ஸ்டாக் 9 நாளைக்கு தமிழ்நாடு முழுவதுமே விநியோகம் செய்கிற அளவுக்கு நம்மகிட்ட போதுமான அளவு கையிருப்பு இருக்கு. அதனால தமிழ்நாட்டுல பெட்ரோல் மற்றும் டீசலுக்கு எந்த விதமான தட்டுப்பாடும் இல்லை அப்படிங்கிற ஒரு பெரிய அறிவிப்பும் இதுல சொல்லியிருக்காங்க. கூடவே அதன் பிறகு பேசின தமிழகத்தினுடைய மின்வாரித்துறை தலைவர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் உணவகங்கள்ல இயற்கை எரிவாயுக்கு பதிலாக மின்சாதனங்களை பயன்படுத்தி உணவு உற்பத்தி பண்றவங்களுக்கு மின்சார தொகையில மானியத்தை அறிவிச்சிருக்காங்க. கூடவே கூடுதலா மண்ணெண்ணெய் வழங்குவதற்கும் உத்தரவு வந்திருக்குங்க. சாமானிய மக்கள் மற்றும் இளைஞர்களுக்கு பயன்படும் விதமாக நிறைய அறிவிப்புகள் வெளியாயிருக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அந்த அறிவிப்புகளை சுருக்கமாகவும் விளக்கமாகவும் சொல்லியிருக்கேன். நீங்க இன்னும் ஆப்ரலாட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் இந்த திடீர் மானிய அறிவிப்பு அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வருங்க. வளைகுடா நாடுகள்ல போர் நடக்கிறதுனால இந்தியா மற்றும் தமிழகத்திற்கு கச்சா எண்ணெய் மற்றும் சமையல் எரிவாயு வர்றதுல தாமதம் ஏற்பட்டிருக்குங்க. இதை சமாளிக்கிறதுக்காக தான் தமிழக அரசு இந்த திட்டத்தை இப்ப கையில எடுத்திருக்காங்க. யாருக்கு மானியம் கிடைக்கும் அப்படின்னா, உணவகங்கள், டீ கடைகள் மற்றும் கிளவுட் கிச்சன், அதாவது நீங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும் சரி ரெஜிஸ்டர் பண்ணலைன்னாலும் சரி உங்களுக்கு இந்த மானியம் கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு காலத்துக்கு அப்படின்னா, மத்திய அரசு அறிவித்துள்ள இந்த எரிவாயு பயன்பாட்டு கட்டுப்பாடுகள் அமலில் இருக்கும் வரை இந்த யூனிட்டுக்கு ₹2 மானியம் தொடர்ந்து வழங்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. கூடவே வேலையில்லா இளைஞர்களுக்கு UIEGP திட்டத்தின் மூலமாக 25% மானியத்துடன் கடன் பெற்று எலக்ட்ரிக் ஸ்டவ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல 3.75 லட்சம் வரை உங்களுக்கு கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அடுத்ததா மகளிர் மேம்பாட்டு திட்டம் ஒன்று அறிவிச்சிருக்காங்க. பெண்கள் சுயதொழில் தொடங்குவதற்காக 25% வரை மானியம் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதுல ₹2 லட்சம் வரைக்கும் நீங்க கடன் வாங்கிக்கலாங்க. அடுத்ததா அண்ணல் அம்பேத்கர் திட்டம் மூலமாக SC/ST பிரிவினருக்கு 35% வரை மிகப்பெரிய மூலதன மானியம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா இன்னைக்கு மின்வாரித்துறை தலைவர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெளியிட்ட அறிவிப்புகளை கொஞ்சம் விளக்கமா பார்த்துடலாங்க. சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் அனைத்து ஹோட்டலுக்குமான மின்சார கட்டணத்தில் தமிழக அரசு ஒரு பெரிய சலுகைகளை அறிவித்துள்ளது அப்படின்ட்டு இந்த மார்ச் 14ஆம் தேதி வெளியான அறிவிப்புல சொல்லியிருக்காங்க. என்னென்ன தமிழக அரசினுடைய அறிவிப்புகள் அப்படின்னா, உணவு தயாரிக்கும் இடங்களான உணவகங்கள், டீ கடைகள், கிளவுட் கிச்சன் போன்ற உணவு உற்பத்தி இடங்கள்ல நீங்க எரிவாயுவிற்கு பதிலாக மின் உற்பத்தி சாதனங்களை பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூனிட்டுக்கு ₹2 வரைக்கும் மானியம் கிடைக்குங்க. இது மத்திய அரசினுடைய கட்டுப்பாடு இருக்கிற வரைக்கும் இந்த திட்டம் செயல்படும் அப்படிங்கிற அறிவிப்பும் வெளியாயிருக்குங்க. யாருக்கெல்லாம் இதன் மூலம் பயன்பெறலாம் அப்படின்னா, UIEGP திட்டம் மூலமாக வேலை இல்லாத இளைஞர்கள் ₹3.75 லட்சம் வரைக்கும் மானியத்துல நீங்க கடன் வாங்கிக்கலாங்க. அடுத்ததா அண்ணல் அம்பேத்கர் திட்டம் மூலமாக 35% வரைக்கும், அதிகபட்சமாக ₹1 கோடி வரைக்கும் SC/ST பிரிவினர் உள்ள இளைஞர்கள் இந்த திட்டம் மூலமாக நீங்க உணவு தயாரிக்கும் மின்சாதனங்களை வாங்கிக்கலாங்க. அடுத்ததா பொது விநியோக திட்டத்திற்கு கூடுதலாக 3228 கிலோ லிட்டர் மண்ணெண்ணெய் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்க ஆணையிடப்பட்டுள்ளது அப்படிங்கிற அறிவிப்புமே இன்னைக்கு வெளியாயிருக்குங்க. நண்பர்களே, இன்று வெளியான முக்கியமான அறிவிப்புகளை எது ரொம்பவும் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்ட்டு நீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.